ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 13வது சீசனில் போட்டியாளராக பங்கேற்றவர் ஷெஃபாலி ஜரிவாலா. இவர் கண்டாலகா என்ற பாடல் மூலம் ரசிகர்களின் மத்தியில் பிரபலமானவர். மும்பையைச் சேர்ந்த ஷெஃபாலி பல தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் போட்டியாளராக பங்கெடுத்துள்ளார். ஷைத்தானி ராஸ்மின் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்த இவர் முஜே ஷாதி கரோகி, ஹுடுகாரு போன்ற திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி ஷெஃபாலி மாரடைப்பால் மரணமடைந்ததாக வெளிவந்த செய்தி அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. 42 வயதிலேயே ஷெஃபாலி மாரடைப்பால் உயிரிழந்த செய்தி பாலிவுட் திரையுலகம் உள்ளிட்ட பலருக்கும் அதிர்ச்சியை தந்தது. உயிரிழந்த நடிகை ஷெஃபாலி தனது உடல் நலத்தில் தீவிரமாக அக்கறை கொண்டவர். ஆரோக்கியமான உணவு பழக்கம், உடற்பயிற்சி போன்றவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஷெஃபாலிக்கு எப்படி இருதய கோளாறு ஏற்பட்டிருக்கும் என்று பலரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இதனால் அவரது மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்களும் வதந்திகளும் பரவி வருகின்றன. இந்த நிலையில் ஷெஃபாலியின் மரணத்திற்கு காரணம் குறித்தான தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை ஷெஃபாலி தன்னுடைய உடலை பளபளப்பாக்கவும் மற்றும் உடல் தோற்றம் வயதாக தெரிவதை தடுப்பதற்காக பல்வேறு மருந்துகளை உட்கொண்டாராம். இதன் காரணமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. பொதுவாக சினிமா நடிகைகள் தங்களது அழகை பராமரிப்பதற்காக சில சிகிச்சைகளை செய்து கொள்வது வழக்கம்தான். அந்த வகையில் ஷெஃபாலி வெறும் வயிற்றில் இது போன்ற பல்வேறு மாத்திரைகளை உட்கொண்டது அவரது உயிரை பறித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. நடிகையின் இறப்பு குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் நடிகையின் மரணத்தில் எந்த தவறும் நடந்திருப்பதாக சந்தேகப்படவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் ஷெஃபாலி ஜரிவாலாவின் வீட்டில் 2 பெட்டிகள் நிறைய மருந்துகள், மாத்திரைகள், குப்பிகள் இருந்துள்ளன. அவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரித்தனர். அந்த மருந்துகள் வயதாவதை தடுக்கும் மருந்து மற்றும் சருமத்தை பளபளப்பாக்க வைத்திருக்கும் மாத்திரைகள் என்பது தெரியவந்தது. சம்பவம் நடந்த அன்று வெள்ளிக்கிழமை காலை ஷெஃபாலி ஜரிவாலா தனது வீட்டில் பூஜைக்காக உண்ணாவிரதம் இருந்தார். அன்று மதியம் அவர் இளமையை தக்க வைப்பதற்கான ஊசி மருந்தை எடுத்துக்கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் இரவில் வழக்கமாக அவர் உட்கொள்ளும் மாத்திரைகளை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுள்ளார். இதனால் அவரது உடலில் இரத்த அழுத்தம் வேகமாக குறைந்துள்ளது. எனவே அவரது உடலில் நடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் ஷெஃபாலி ஜரிவாலாவை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதற்குள் அவரின் உயிரானது பிரிந்துவிட்டது. நடிகையின் மரணம் குறித்து போலீசார் இதுவரை நடிகையின் கணவர், பெற்றோர் மற்றும் வீட்டில் வேலை செய்பவர்கள் உள்பட 10 பேரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். அவர்கள் அனைவருமே சம்பவத்தன்று அந்த நேரத்தில் வீட்டில் இருந்துள்ளனர். இதுவரை சந்தேகத்திற்குரிய எதுவும் வீட்டிலிருந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் விசாரணையின் ஒரு பகுதியாக தடயவியல் அறிவியல் நிபுணர்களும் போலீசார் குழுவும் அவரது வீட்டிற்கு சென்று அவரது மருந்துகள் மற்றும் ஊசி உள்பட பொருட்களின் மாதிரிகளை சேகரித்தனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் நடிகை ஷெஃபாலி வெறும் வயிற்றில் பல்வேறு மாத்திரைகளை உட்கொண்டது அவரின் உயிரிழப்புக்கு காரணம் என கூறப்பட்டாலும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் விவரம் வந்த பிறகே நடிகையின் மரணம் குறித்து முழு காரணம் தெரியவரும் என கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.